இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? கேக்குதா? நாம தான் ராஜா தீ ராஜா. கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் நின்றுகிட்டு திட்டு ஓட்டு போடுறோன்னா லபக், செத்து போந்து போதா லபக், புடிச்சு இழுத்து வைக்கணும். நான் இப்படி தான் பேசுவேன். எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது. இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு. நான் இப்படி தான் பேசுவேன். ஒருத்தர் சொன்னார், ஒடியாந்தார் பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்போதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டால் 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனால் எலெக்ஷன் அப்போ கரெக்டாக ஓட்டு போட்டு என்னை பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்கே போய் சொல்கிறது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோடு இணைத்துடுமா? சொல்லுங்க. இந்த 75 வருஷம் பவள விழா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தமிழினம், மக்களினம், சமுதாயம், தமிழ் மொழி, ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே. எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது. எல்லாம் சொல்லின்னு வருவாங்க. சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா, எழுந்து உடன்பிறப்பு வருவான், உழைப்பான், ஓட்டு போடுவான், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான். ஆனால் பொழிக்கிறது கோபாலபுர குடும்பம். அந்த உடன்பிறப்பை அதை புரிஞ்சுக்கணும்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டுது? அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. நான் இந்த அப்பா இருக்கிறாரு, அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ? அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே. இல்லை அப்பா, அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கேளுங்கப்பா. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஏன்பா வர போகிறாரு? நீங்கள் எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்கள் அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலைன்னு தான் கேட்குறாரு. உங்களை தப்பாக ஒன்றும் கேட்கல, ஏன் செய்யலை, இதை செய்யுங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்போம். செய்யா தொட்டு கேட்குறாரு. அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க? எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல? புரிஞ்சு தானே ஆகணும். சாரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோமா? எவன் இல்லை, எவன் செத்து போயிட்டான், இவன் காலி ஆகிட்டான், இவன் வீடு காலி பண்ணிட்டான், எது இருக்கு எது இல்லை ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குதுடி தங்கம். ஓ இன்னும் பண்ண முடியாது. நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில் மீனை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே கிடைக்காது. அடி சேரு கூட கிடைக்காது. ஜலிச்சு எடுத்துருவோம். நாங்கள் ஜலிச்சு எடுத்துருவோம். எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண்ண அசைவிலேயே ஓட்டு வாங்குவார். மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. நமக்கும் இந்த சாருக்குமே ஆகாது ராஜா. ஏன்னா முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் கட்டினுக்கிறாங்க, இவன் தான் அந்த சாரு, அவன் தான் அந்த சாருன்னு. உண்மையான சார் யாரு தெரியல. இப்போ இது ஒரு சாரு. இந்த சாரை இவங்க என்ன போட்டு குழப்பினாலும் நாங்கள் தயாராகிட்டோம். மக்களே விழிப்பா இருங்க. இந்த எஸ்ஆர் பற்றியா கவலையே படாதீங்கம்மா. விழிப்பா இருங்க. செத்து பந்தெல்லாம் பிடிச்சி இழுங்க, காலி பந்தெல்லாம் பிடிச்சி ஒரே அமுக்குங்க. ஓட்டு நம்ம பிஎல்ஓ இருக்காங்கல்ல, நம்ம பகுதியிலே போட்டுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் விழிப்பா இருங்க. தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். நைட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய். நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா? இதுதான் முக்கியமான டியூட்டி. தளபதியை செஞ்சார்ஜு கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி. இதில் விழிப்புணர்வா நம்ம இருக்கணும். ஒரு திருட்டு ஓட்டு, செத்து போன ஓட்டெல்லாம் ஊழலன்ற ரெக்கார்டை நாம் ஏற்படுத்தணும். ரெண்டாவது, சில பகுதிகள்லன்னா பிஎல்ஓக்கு தாவேக்கனர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்றும் ஹெல்ப்பு கிடையாது. நான் கூட போனேன், வீடு கூட போய் கதவு தட்டினேன், மாதிரி ரீடிங் எடுக்கிற மாதிரி கதவு தட்டினேம்மா. தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க, போய் ஓட்டு செக் பண்ணிங்க. ஏங்க நீங்கள் யார்? நீங்கள் போங்க,
என்னை போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுககாரு. அவர் பொதுமக்களாக இருந்தால் நான் விட்டுருப்பேன். அவரே திமுககாரு. நான் என்ன போய் சொல்கிறது, நீ முதல்ல போனேன். நான் நீ முதல்ல போ, நான் போகிறேன். என் மூஞ்சி பார்த்தா தெரியும் விவசாயப்படி. உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா? என் மூஞ்சி தெரியும் விவசாயப்படி தேவைக்குன்னு. உன் மூஞ்சி தெரியாதே. என்னது மக்களுடைய இது? நான் ஃபேஸ் வேல்யூ தான். அண்ணாவின் இதயக்கனி, புரட்சி தலைவர், தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி. நன்றி.